பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய தியாகராஜன் அப்படிங்கிற கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தியாகராஜன் காலையில் அந்த அதிகாரியை பார்த்துடுறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு புறப்படுறாரு. நல்ல வெயில், கையில் ஒரு கொடையை எடுத்துக்கிட்டு போகிறாரு. அந்த கொடையை மீறி உஷ்ணம் கீழே இறங்குது. அவர் கைப்பிடி, அந்த கொடையோட கைப்பிடி கூட சுடுற மாதிரியே இருக்குது. கையில் காப்பி டம்ளர் எடுத்துக்கிட்டு போகிற மாதிரியே ஒரு சூடாகவே இருக்குது. ரிக்ஷாவில் போகலாம் அப்படின்னு பார்த்தா அவர் போகிறதுக்கு ஒரு 6 ரூபாயாவது கேட்பாங்க. ஆனால் 6 ரூபாய் பணம் அவர்கிட்ட இல்லை. அவருக்கு ஒரே ஒரு பையன்தான். அந்த பையன் பேர் சங்கரன். அவனோட மனைவி தான் ஊர்மிளா. அவள் என்ன பண்ணுறான்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கா. 4 பேரை பார்த்துக்கணும். அவள் பிள்ளை, அவள் கணவன், மாமனார் அப்படின்னு 4 பேரை பார்த்துக்கிறதே அந்த வருமானத்தில் ரொம்ப கஷ்டம்தான். அதனால் இந்த தியாகராஜனோட மருமக ஊர்மிளா சொல்கிறா, மாமா நீங்கள் இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தால் எப்படி? உங்கள் பிள்ளை கொண்டு வர்ற 2000 சொச்சத்தில் நான் அரிசி பருப்பு வாங்குவேனா, பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டுவேனா, கிழிஞ்சு போய்கிட்டே இருக்குது இந்த புடவை. ஒரு மாற்று புடவை வாங்க கூட என்னால் முடியல. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவள் கேட்குறா. ஊர்மிளா நல்ல வசதியான பொண்ணு தான். அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, இந்த தியாகராஜனை ஒரு சிறைச்சாலையில் தான் பார்க்குறாரு. அதனால் 2 பேரும் ஆகஸ்ட் போராட்டத்தில் தான் உள்ளே போனவங்க. 2 பேருக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப மரியாதை அதிகம். அதனால் இந்த ஊர்மிளாவோட அப்பா என்ன பண்ணுறாரு, தன்னோட பொண்ணை இவர் பையனுக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நல்லா தான் போகுது. ஆனால் மகன் சம்பாதிக்கிற வருமானம் தான் போதுமான அளவு இல்லை. அதனால் ஊர்மிளா ரொம்ப வெளிப்படையாகவே அவங்க மாமனார்கிட்ட சொல்கிறார், ஒரு தனி மனுஷனுக்கு காலையில் பலகாரம், மத்தியானம் சாப்பாடு, அப்புறம் ராத்திரி சாப்பாடு, வருஷத்துக்கு 2 வேட்டி சட்டை, தலைக்கு எண்ணெய், சோப்பு, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கணக்கு பண்ணி பாருங்கள். ஒரு 900 ரூபாயாவது ஆகாது? அவரோட சம்பாத்தியத்தில் உங்களுக்கே நான் 900 ரூபா செலவு பண்ணிட்டேன்னா குடும்பத்துக்கு என்ன இருக்கும் மீதி? உங்கள் பங்குக்கு ஏதாவது சம்பாதிக்கலாம் தானே அப்படின்னு அவள் தியாகராஜன்கிட்ட கேட்குறா. தியாகராஜன், இந்த தை மாதம் வந்தால் என்னோடய வயசு 73 தாண்டிடுது. நான் இதுக்கு மேலே எங்கே வேலைக்கு போய் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் தடுமாறிக்கிட்டு பேசுகிறார். உடனே அவள் சொல்கிறா, ஏன் தியாகி பென்ஷன் தர்றாங்கல்ல, அதுக்கு எழுதி போடலாம்ல. பென்ஷன் கேட்க மாட்டேன்னு என்னத்துக்கு இந்த வரட்டு பிடிவாதத்தில் நிற்கிறது அப்படின்னு அவர் கேட்ட உடனே அப்படியே அவர் இடிஞ்சு போயிடுறாரு. இப்படி கேட்டுட்டாலே சரி, அந்த பென்ஷனாவது வாங்குவோம் அப்படின்னு தான் அவர் இந்த வெயிலில் போய்கிட்டே இருக்கார். முந்தியெல்லாம் அந்த பாதை வழியாக போனால் சாலையோட 2 பக்கத்துலேயும் நிறைய மரங்கள் இருக்கும், நல்ல நிழல் இருக்கும். ஆனால் இப்போது ஒரு புயல் அடித்ததுக்கப்புறம் எல்லா மரமும் விழுந்துட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. விழுந்தா என்ன, வேறையாவது வைக்கலாம் தானே. ஆனால் ரொம்ப மனிதர்கள் ரொம்ப சிரத்தை இல்லாமல் இருக்காங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவர் போகிறாரு. அப்போது அவரோட சிநேகிதர் ராமு அவர் பார்க்குறாரு. அந்த ராமு சொல்கிறாரு, டேய் தியாகராஜா, உன்னோட பெருமையை உன் மருமகளே இன்னும் உணர்ந்துக்கவே இல்லைடா. இன்றைக்கி சிஎம்மாக இருக்கானே, பதவி ஏற்கிறதுக்கு முன்னே என்ன பண்ணான், உன் காலில் விழுந்து கும்பிட்டுட்டு துண்டு போத்திட்டு போகிறான். பென்ஷன் வாங்கிறதுக்காக நான் தியாகம் பண்ணலை அப்படின்னு நீ சொன்னேல்ல. உன்னோட 5 ஏக்கர் நிலம் வேணான்னு தூக்கி எறிஞ்சல்ல. இருந்த சொத்தையெல்லாம் விற்று ஒரே பையனை படிக்க வச்சேன். இப்போ உனக்கு உன் மருமக காலையில் காப்பி கூட இல்லைன்னு சொல்கிறா. நீ ஏன் சுமையாக இருக்கேன்னு சொல்கிறா. நீ எது அசிங்கம் அப்படின்னு ஒதுக்குனியோ அந்த பென்ஷனுக்கே உன்னை போய் பிச்சைக்காரனாட்டம் போய் நின்று வாங்கிட்டு வான்னு சொல்கிறா அப்படின்னு ராமு சொல்லிட்டு ரொம்ப தியாகராஜன்கிட்ட வருத்தப்படுறாரு. ஆனாலும் தியாகராஜனுக்கு மருமக சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்கிற மாதிரியே படுது. வயசாயிடுச்சு, காப்பி உடம்புக்கு ஒத்துக்குமோ என்னமோ ராமு, அதனால தான் அந்த பொண்ணு காப்பி வேணான்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொன்ன பென்ஷன் விஷயத்தை பற்றி நானும் நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன். நாம் ஏன் அதை பிச்சைன்னு சொல்லணும்?
ஒரு நல்ல காரியம் பண்ணால் பரிசு கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி நாம் இதை ஒரு பரிசுன்னு நினச்சிக்கிட்டா என்ன? நல்ல எண்ணத்தோட அடையாளம் தானே அது. எதுவும் நாம் பார்க்குற பார்வையிலையும் உணர்கிற அந்த மனோபாவத்திலையும் தான் இருக்குது. நாம் எதுக்கு கீழே நோக்கி போகணும் அப்படின்னு கேட்ட உடனே இவர் ராமு ஒன்றுமே சொல்லலை. இப்படி பேசுகிறாரு அப்படின்னு ஒரு வருத்தம் தான். இருந்தாலும் அதோட தியாகராஜன் என்ன பண்ணுறாரு, நேராக ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு. அங்கே மேஜை மேலே அந்த அதிகாரிக்கு முன்னால் போய் நிற்கும்போது அந்த அதிகாரியோட மேஜை மேலே ஒரு பிளாஸ்டிக் மூடி போட்ட தண்ணி இருக்குது. அவருக்கு ஒரே தாகம்தான். அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து குடிக்கலான்னு தோணுது. ஆனாலும் அவருக்கு ஒரு நாகரிகம், தண்ணி எடுக்கலை. அப்படியே பார்க்குறாரு. அந்த அதிகாரியோட முகம் ஒரு இறுக்கி போய் கிடக்கு. ஒரு புன்சிரிப்பு கூட கிடையாது அந்த முகத்தில். என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு. தியாகராஜன், ஐயா நான் தியாகி ஐயா, எனக்கு பென்ஷன் வேணும். அது விஷயமா? அதிகாரியோட முகம் என்னாச்சு, ஒரு கேலியாக ஒரு சிரிப்பு. அப்படி சிரிக்கிற மாதிரி பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டே காலிங் பெல் அடிக்கிறாரு. அடித்த உடனே ஒரு அம்மா நிற்கிது. அது என்ன பண்ணுது, அதுக்கிட்ட ஏதோ சொல்கிறாரு. அது கையில் ஒரு விண்ணப்ப படிவத்தை கொண்டு கொடுக்குது. அதை அந்த அதிகாரி ஒரு கையில் கொடுத்து, இந்தாங்க இதை நிரப்பி கொடுங்க. சரி ஐயா அப்படின்னு தியாகராஜன் வாங்கும்போது, எந்த சிறையில் இருந்தீங்க? இந்த ஊரில் தான் இருந்தேன் ஐயா. அப்புறம் சிறையில் காமராஜர், மாப்போசி இவங்க எல்லாரும் இருந்தாங்க. அவங்களோட தான் நானுமே இருந்தேன். சத்தியமூர்த்தி எல்லாம் கூட அப்போ அங்கே தாங்க இருந்தார். நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பமாக அப்படின்னு அவர் சொல்ல தொடங்கும் போதே அதிகாரிக்கு கோபம் வருது. கடுன்னு. சரி சரி, யாராவது சாட்சி இருக்காங்களா? யோசிக்கணும் ஐயா. நீங்கள் போங்க, போய் அந்த விண்ணப்பத்தை நிரப்பி எடுத்துகிட்டு வாங்க போங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த விண்ணப்பத்தை கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. அவருக்கு காலெல்லாம் வலிக்குது. கொஞ்ச நேரம் உட்காரலாம் போல் இருக்குது. ஆனாலும் அப்படியே நின்றுட்டுருக்காரு. அப்போ அங்கே வாசலில் போலீஸ்காரரோட பட்டாபி பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. உடனே பட்டாபியை பார்த்துட்டு, பட்டாபி எங்கே எப்படி, என்ன சத்தியமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். பட்டாபிக்கு இவரை பார்த்தோன்னா முதல்ல திடுக்குன்னுச்சு. அப்புறம் மெல்ல சுதாரிச்சுக்கிட்டு, அண்ணாவா, அண்ணா நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் எப்படி, எத்தனை வருஷமாச்சு உங்களை பார்த்து, வாங்க அப்படின்னு அவர் கூப்பிட்டோன்னே தியாகராஜன் ஒரு கையில் கொடையை பிடிச்சிட்டு மடித்து தொங்குது இடது கையில். வலது கையால் பட்டாபி அப்படியே அணைச்ச மாதிரி அணைச்சிக்கிட்டு தெருவில் எதிர்பக்கத்தில் ஒரு விசிறி வாழை மரம் இருக்குது. அந்த நிழலில் போய் உட்கார்றாரு. எங்கே இவ்வளோ தூரம் அப்படின்னு பட்டாபி கேட்டோன்னே தியாகராஜனுக்கு ஒரே வெக்கம். தலையை அப்படியே குனிய வச்சுது. இருந்தால் கூட உண்மை சொல்லணும்ல, பென்ஷனுக்கு தான் அப்ளிகேஷன் போடலான்னு வந்திருக்கேன். ரொம்ப சரி, நீங்கள்லாம் எப்போவோ வாங்கியிருக்கணும்ண்ணா. நான் கூட போன வாரம் தான் அப்ளை பண்ணேன். ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கை எப்படி போகுது? எனக்கு என்னன்னா பரம சௌக்கியம். வியாபாரத்தை பிள்ளைங்க பார்த்துக்கிறாங்க. ஹாயாக இருக்கேன். செங்கல் சூளையை பெரியவன் பார்த்துக்கிறான். பஸ் கம்பெனியை சின்னவன் பார்த்துக்கிறான். பிள்ளைங்க தான் சொன்னாங்க, தியாகி அட்டையை வாங்கி வச்சுக்கிட்டா நாளைக்கு பேர பிள்ளைங்க கல்லூரி, டெலிஃபோன் இந்த மாதிரி எதுக்காவது நம்ம போகணும் அப்படின்னா அதுக்கு அப்ளை பண்ணலாம்ல, அதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும் இந்த தியாகி கார்டு, அதனால் வாங்கி வையின்னாங்க. அதுக்கு தான் அவங்க வாங்கி வையின்னாங்க. ஆமாம், அண்ணி எப்படி இருக்காங்க அப்படின்னு பட்டாபி தியாகராஜனை கேட்டவுடனே, அவங்க காலம் ஆயிட்டாங்கப்பா, 8 வருஷம் ஆச்சு. அடாடா, இப்போ ஏற்பட்ட ஆத்மா அந்தம்மா. அந்த காலத்தில் அண்ணா உங்கள் வீடு ஜேன்னு கல்யாண வீடு மாதிரி இல்லை இருக்கும். தனியாக உட்காந்து என்றைக்காவது ஒரு நாளாவது நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களா என்ன? எப்போவுமே கட்சிக்காரவங்கள்லாம் உங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க. உங்கள் வீடு தான் மாமனார் வீடுன்னே சொல்லணும். எவ்வளோ உபகாரம், எவ்வளோ செலவு, எத்தனை கூட்டங்களுக்கு பணம் கொடுத்துருப்பீங்க. 7 வருஷம் ஜெயிலில் இருந்தீங்களே அண்ணா.
அது கடக்கட்டும் விடுங்க. அந்த காலத்தில் உங்களுக்கு ஆஸ்துமா தொந்தரவு இருந்ததே, இப்போ இருக்கா? அண்ணாவுக்கு என்ன ஞாபக சக்தி! இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அண்ணா. வீடு திரும்பும்போது தியாகராஜனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். இந்த சந்தோஷத்தை ராமுக்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ராமுவோட வீட்டுக்கு போகிறாரு. என்ன தியாகு, போன காரியம் என்னாச்சு அப்படின்னு ராமு கேட்டோன்னே, அது இருக்கட்டும், என்னோடய பழைய சிநேகிதன் பட்டாபிராமனை பார்த்தேன். அப்படியா? அப்படி அந்த பட்டாபி போலீஸால் அவங்க கட்சிக்குள்ளார அனுப்பப்பட்ட கருங்காலியாச்சே தியாகு. அதை விடுப்பா, நாங்கள் மாநிலத்தை விட்டு எங்களை எல்லாம் பிரஷ்டம் பண்ணாங்களே, அதாவது வெளியே அனுப்புனாங்களே, அப்போது பட்டாபி எங்களோட தானே வந்தார். எத்தனை நாள் பட்னி கிடந்திருக்கார் தெரியுமா? அட அசட்டு பிறவியே, உங்ககிட்ட அச்சடித்த நோட்டீஸ் இருந்த விஷயத்த போலீஸ்கிட்ட சொல்லி கொடுத்து 3 வருஷம் உன்னை ஜெயிலுக்கு தள்ளின அப்பாவி அவன் பாவி அப்படின்னார். என்ன ராமு, என்கிட்ட நோட்டீஸ் இருந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியும், அதில் பட்டாபியும் ஒருத்தர். இவர் தான் எப்படி சொல்கிறது? இங்கே அச்சகக்காரவங்க அச்சடித்து கொடுக்காமல் இருக்கும்போது வேறு மாநிலத்தில் போய் அச்செல்லாம் அடிச்சுக்கிட்டு வந்து அந்த நோட்டீஸை கொடுத்தாரே பட்டாபி தானே? அதையெல்லாம் மறக்கலாமா ராமு? யோ தியாகராஜன், இப்படி புண்ணாக்கு மாதிரி பேசாத. அச்சு பண்ணவன் பட்டாபி ஒத்துக்கிறேன், ஆனால் அச்சு பண்ணினதும் அதில் ஒரு பிரதியை எடுத்துக்கிட்டு போய் சிஐடிகிட்ட கொடுத்தது யார்? இவன் தானே. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அதுக்கெல்லாம் சிகரம் வச்ச மாதிரி நம்ம தேசிய கொடியில் 3 ஓட்டை விழுந்ததே தியாகராஜன். இதுக்காக கவர்னர் வெள்ளைக்காரனை இந்த துரோகியை பாராட்டினதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா என்ன? ராமு, என்ன காரணத்தினாலேயோ உனக்கு பட்டாபியை பிடிக்கலை. பரவாயில்ல, நம்ம தேசத்தை காட்டி கொடுக்குறவனும் திருடனும் அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறவனும் இப்போல்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஏதோ அந்த காலத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பட்டாபி அப்படி பண்ணிட்டாரு. ஆனால் பாரு, மேலூரில் வாக்கெடுப்பு நடந்ததே, அப்போ நம்ம பக்கம் நின்று ஓட்டு போட்டது அவர் தானே. உன்னை திருத்தவே முடியாது தியாகு அப்படின்னு அழுத்துக்கிட்டாரு ராமு. பென்ஷன் வாங்கிறதுக்கு இவ்வளவு அலைய வேணும் அப்படிங்கிறது தியாகராஜனுக்கு தெரியவே இல்லை. எவ்வளவு அத்தாட்சிகள், எவ்வளோ வேண்டி இருந்தது அதுக்காக. அவர் கர்ணம் மணியம் தாசில்தாரு கலெக்டரு தலைவர்கள் எம்எல்ஏ அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் போய் போய் பார்த்துட்டு வர்றாரு. எந்த சிறையிலெல்லாம் இருந்தாரோ அங்கெல்லாம் எழுதி போட்டு ஆதாரம் கேட்டுக்கிட்டே இருக்கார். ஆனால் சேர்ந்தா தானே. இவர் இப்படியே போட்டுட்டு வீட்டில் இருக்கிறது ஊர்மிளாவுக்கு பிடிக்கலை. இவர் சும்மா தான் பென்ஷனுக்கு எழுதி போட்டேன்னு சொல்லியிருப்பாரோ அப்படின்னு அவளுக்கு ஒரு சந்தேகம். உடனே அவள் என்ன பண்ணுறா, நீங்கள் சும்மாவே வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆதாரம் என்ன உங்களை தேடியா வரும்? போய் பார்த்தா தானே அப்படின்னு அவன் சொன்ன உடனே வீட்டில் இருக்கலை. அவர் திரும்பவும் அந்த ஆஃபீஸுக்கும் தலைமைச் செயலகத்துக்கும் தன்னோட வீட்டுக்குமா அலைஞ்சு அங்கே இருக்கிற பியூன் பரமசிவத்துக்கு தியாகராஜனை நல்லா பரிச்சயம் ஆயிட்டுது. வாங்க நாய்க்கிறேன், மணி 11 ஆச்சே, இன்னும் காணுமேன்னு பார்த்தேன், உட்காருங்க அப்படின்னு அவர் உட்காந்துருந்த ஸ்டூலில் அவரை உட்கார வச்சார். கேன்டீனில் போய் டீ வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஆனால் தியாகராஜனுக்கு அதை குடிக்கிறதுக்கு கூச்சம்தான், ஏன்னா கையில் காசு கிடையாது. எப்படி அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்தது. இது பரமசிவம் சொல்கிறாரு, நாயக்கரே, இந்த ஆஃபீஸில் எல்லோரும் லஞ்சம் வாங்குகிற பயலுங்க தான். ஒரு 1000 ரூபா தயார் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வாரமே உங்கள் வேலை முடிஞ்சிடும். பாவம், உங்களால் தான் அந்த 1000 ரூபா புரட்ட முடியாதுன்னு தெரியுதே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பக்கத்தில் ஒரு அதிகாரி நின்றுட்டு, யார் நீர் அப்படின்னு கேட்குறார். தியாகராஜன், இந்த ஊரில் 10 பேருக்கு ஒருத்தர் தியாகின்னு நிற்கிறாங்க, நீங்களும் தியாகின்னு நிற்கிறீங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு பரமசிவம் கேட்ட கேள்விக்கும் அதிகாரி பதில் சொன்ன மாதிரி சொல்லிட்டு போயிட்டார்.
உடனே அந்த பரமசிவம் அந்த பியூன் சொல்கிறாரு, இந்த நாய் இன்னைக்கு இவ்வளவு சம்பளமும் கிம்பளமும் வாங்கி கொழிக்கிறதுக்கு யார் காரணம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு நீங்கள்லாம் சிந்தின ரத்தம் தான் காரணம். அந்த நன்றியை மறந்துட்டு என்னத்தனா விட்டா பேசிட்டு போகிறான் பார்த்தீங்களா அப்படின்ன உடனே தியாகராஜன் பாவம், அவருக்கு அதெல்லாம் தெரியறதுக்கு நியாயம் இல்லை. நாங்கள் அதையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கணும் இவங்களுக்கு, கொடுக்கலையே. ஆமாம் நாயக்கரே, இந்த நாட்டுக்காக எதையுமே செய்யாதவன்லாம் மந்திரியாக வரான். உங்களை மாதிரி ஆளுங்க எல்லாரும் ஒதுங்கி போயிட்டீங்க. தியாகராஜன் சிரிச்சுக்கிட்டே, ஏன் எங்கள் தலைவர் நேரு, பட்டேலு, பந்த், காமராஜ நாடார் இவங்க எல்லாருமே ஆண்டிருக்காங்களே, அதை நினச்சி பாருங்கள். மந்திரி ஆகிறதுக்கும் சுதந்திர போராட்டத்துக்கும் என்ன சம்பந்தம்? இது வேற அது வேற. பரமசிவத்துக்கு இவர் சொன்ன பதிலில் திருப்தியே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுதுன்னா, தியாகராஜனோட பேரனுக்கு லீவ் விட்டுடுறாங்க. அதனால் பிள்ளைய கொண்டு போய் பள்ளிக்கூடம் விட்டு அழைச்சிட்டு வர்ற வேலை அவருக்கு இல்லை. ரொம்ப நேரம் அவரோட நண்பர் ராமுவோட பேச முடியுது. அப்போ ராமு சொல்கிறாரு, பால், பழம், நல்ல காய்கறி, கீரை, நெய், பருப்புன்னு சாப்பிட்டு ஓய்வில் இருக்க வேண்டிய காலம் நம்ம காலம். ஆனால் நம்ம தலையெழுத்து பாரு, சாப்பிட்ற வரைக்கும் நாய் மாதிரி அலைய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ராமு சொன்னோன்னே தியாகராஜனுக்கு ஒரே சிரிப்பு. நாம் என்ன நவாபுகளா? புறப்படு, தலைமைச் செயலகம் போயிட்டு வருவோம். காகிதம்லாம் வந்திருக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே போய் பரமசிவத்தை பார்க்குறாங்க. அவர் உடனே சொல்கிறாரு, பரமசிவத்தை பார்த்தோன்னே, டில்லியிலேருந்து காகிதம்லாம் வந்துருச்சா அப்படின்னோடனே, வந்துருச்சே, ஆனால் என்ன பரமசிவம் உங்கள் பேரை காணுமே ஐயா. பரமசிவம் உள்ளே போய் அவரை கொண்டு போய் விட்டுட்டு அதிகாரிக்கு முன்னே நிறுத்திட்டு வராரு. அதிகாரி கேட்குறாரு, உங்கள் பேர் என்ன? தியாகராஜன் ஐயா. நாவண்ணா தியாகராஜன். பட்டியலை புரட்டி பார்க்குறாரு அதிகாரி. இல்லையே, உங்கள் பேர் இல்லை, யூ ஆர் ரிஜெக்டட். ஐயா, அனுப்பினது 4 பேர். அந்தோணி பிள்ளை, பட்டாபி முதலியார், எஸ்ஐக்கு முத்து, 3 பேருக்கும் பென்ஷன் சேங்ஷன் ஆகிருக்கு. உங்கள் பேர் இல்லை, சாரி. வர்றேன் ஐயா. தியாகராஜன் அறையை விட்டு வெளியில் வர்றாரு. என்ன ஆச்சு ராமு கேட்டோன்னா, இல்லை ஒன்றும் கிடைக்கல. யாருக்கு கிடச்சிருக்கான்? பரமசிவம் பட்டியலை சொன்னோன்னே, போ, துரோகிக்கெல்லாம் பென்ஷன், அசல் தியாகிக்கு பென்ஷனே இல்லை, கிடக்கு விடு, அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லப்படாது அப்படின்னாரு தியாகராஜன். அப்படியே நடந்தே தெருவுக்கு வர்றாங்க. 2 பேருக்கும் என்ன பேசுகிறதுன்னே புரியல. அப்போ தியாகராஜன் கேட்குறாரு, ராமு, என்ன தியாகு, உன் மருமகள் டிவி ஷோரூம் வச்சுருக்கான்னு சொன்னேன்ல? ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? தயவு பண்ணி எனக்கு ஏதாச்சும் கணக்கு எழுதுகிற வேலையாக வாங்கி கூட. உட்காந்து பண்ணுற வேலை செய்யலாம், ஆனால் நின்று என்னால் வேலை செய்ய முடியலை. இந்த வயசுலையா தியாகம்? தியாகராஜன் பதில் சொல்லாமல் அதுக்கப்புறம் சொல்கிறாரு, என் மருமகளுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது ராமு? என் மருமகளுக்கு நான் என்ன சொல்லுவேன்? அப்படியே உடஞ்சி போய் துண்டை வாயில் வச்சுக்கிட்டு அப்படியே செருமி அழ ஆரம்பிக்கிறார். 74 வயசு, வயசானவர் அழுவுறத திகைப்போட பார்த்துக்கிட்டு இருந்தார் ராமு அப்படின்னு சொல்லி எழுத்தாளர் பிரபஞ்சன் இந்த கதையை முடிக்கிறார். உண்மைதான், பாடுபட்டவங்க, தியாகம் பண்ணவங்க, அது நாடாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், எந்த இடத்துலையுமே உழைத்தவர்களுக்கு, தியாகம் பண்ணவங்களுக்கு மதிப்பு எப்பவுமே இருக்கிறதில்ல. ஒரு வயதானவர், அவரை கவனிக்க முடியல, எவ்வளவு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் அவரும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் தானே அப்படின்னு நினச்சி அவரை பார்க்க வேண்டிய அவளோட மருமகளுக்காக அவர் பயப்படுறார்.
அந்த இடத்துல மகன் எதுவும் பேசின மாதிரியெல்லாம் ஒன்றுமே தெரியல. ஆனால் பென்ஷன் வாங்க தூண்டுறவளும் மருமகள் தான், அலைய விடுறவளும் மருமகள் தான். ஆனால் அவள் இல்லாமையினால தான் அவள் அப்படி பண்ணுறா அப்படின்னா கூட சில தர்மங்கள் எந்த நிலையிலையும் செய்யப்பட வேண்டியது அப்படிங்கிறது சிலது இருக்குது. அதை செய்ய வேண்டியது அப்படிங்கிறது ஒரு பெரிய கடமை அப்படிங்கிறத தான் இந்த கதையின் மூலம் பிரபஞ்சன் இந்த சமூகத்துக்கு சொல்கிறாரு. இந்த மாதிரி நிறைய நல்ல கதைகள் இருக்கின்றன உங்களுக்காக. தொடர்ந்து பாருங்கள், நாம் தொடர்ந்து கதை கேட்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.